இந்த நம்ம நடுகிற ஒரு மரம் பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தை நட்டு அந்த மரத்துக்கு வேர் பிடிச்சிச்சுன்னா அந்த மரத்தை நம்ம யாரும் சில மரத்தை கவனிக்க வேண்டியது கூட இல்லை. தன்னுடைய வேரை தண்ணீர் எங்கே இருக்குதோ அந்த இடத்தை தேடி, கல்லா இருந்தாலும் மண்ணா இருந்தாலும் அதையும் தாண்டி தன்னுடைய வேரை கொண்டு போய் அந்த தண்ணீரை உறிஞ்சி தன்னை ஒரு பலமுள்ள மரமாய் காமிக்கிறதற்கு அந்த மரம் போராடுகிறது. அந்த மரம் அதற்கு தேவையான சகலத்தையும் செய்கிறது. ஆனால் நம்ம மட்டும்தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், சில நேரங்களிலே நம்மை தவிர வேற எல்லாவற்றையும் நம்ம முக்கியமாய் நம்ம நினைக்கிறோம். நம்மை தவிர வேற எல்லாத்தையும் நம்ம முக்கியமாய் வைத்துக் கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. இந்த அகிதோப்பேல் அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னால், நான் ஜெயிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சிட்டான். தன்னுடைய வாழ்க்கையில இருந்த அந்த ஒரு தோல்வியை அவர் முடிவுன்னு நினைச்சார். இதுதான், நான் முடிஞ்சிட்டேன், நான் தோத்துட்டேன்ல, இனி நான் என்ன, இல்லப்பா நீ ஒரு டைம் தான் தோத்துருக்கிற, நீ இன்னொரு டைம் ஜெயிச்சிருவ, உன்னை ஜெயிக்க பண்ணுவார் கர்த்தர். இல்ல, நீ நினைச்சிட்டு இருக்கிறது மட்டும்தான் ஜெயம் நினைக்காத, உலகத்துல வேற ஏதோ நிறைய ஜெயம் இருக்குன்றத அவனுடைய மனது ஏற்றுக்கொண்டிருந்தானால் அந்த மனுஷன் அந்த இளம் வயதுல அதுவும் சூசைட் பண்ணி தற்கொலை பண்ணி மறிக்கிற அளவிற்கு அவனுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும். சொல்லுங்க, நீங்க இவ்வளவு கவலைப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துக்கிற அளவிற்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை கேட்கல. நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக உங்களை நீங்க அழிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள நீங்க கடந்து போகல. இந்த அகிதோப்பேல் செய்த அந்த தவறை இந்த ஜெபத்துல இருக்கிற நீங்களும் நானும் யாருமே செய்யக்கூடாது. ஒரு டைம் தோற்று போய் ஒரு டைம் அவமானத்தை பார்த்து நிந்தைய பார்த்த உடனே அவனுடைய மனசை மொத்தத்தையும் விட்டுட்டான். இல்லப்பா பரவாயில்ல, நீ மன்னிப்பு கேட்டா ராஜா இடத்துல மன்னிப்பு இருக்குது, நீ திரும்ப போய் ராஜா இடத்துல போய் நான் தப்பா உங்க பிள்ளையோட சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னா சரி அப்படின்னு சொல்லிட போறாரு. இல்ல, நீ ஒரு சாதாரணமான உலக மனிதனா கூட வாழ்ந்துட்டு நீ போலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் அவனுக்குள்ள ஒர்க்கே பண்ணல. பாருங்களேன், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படிதான் வரும். நீங்க இதே தாவீதை எடுத்து வாசிப்பீர்களே, ஆனால் அவனை கொல்லுகிறதற்கு சவுல் துரத்துகிறது ஒரு இடம் ரெண்டு இடம் இல்ல. ஈட்டியில் அவனை கொல்ல பார்க்கறா, முடியல. தன்னுடைய பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான், அதில் கொல்ல முடியல. அவன் எகிப்தினுடைய அந்த ஆப்போசிட்ல இருக்கிற நாட்டினுடைய அந்த பெலிஸ்தியருடைய நுனி தோலை கேட்கிறான், அதில் அவன் தப்பிச்சிட்டான். இப்படியே தாவீதனுடைய உயிரை கொல்லுவதற்கு சவுல் எடுத்த முயற்சிகள் அத்தனை முயற்சிகள். ஆனால் அவன் எத்தனை முயற்சி எடுத்தாலும் தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக கெபிக்குள்ளேயும், உயிரை காப்பாற்றுவதற்காக அந்நிய நாட்டிலையும், தெரியாத இடத்துலையும் தன்னுடைய உயிரை காப்பாற்றினானா இல்லையா தாவீது? ஏன், எதுக்கு நீ போய் நில்லு, என்ன கொன்று, இவ்வளவு பிரச்சனையோட இந்த உலகத்துல நான் வாழணுமா? இவ்வளவு நெருக்கம் எனக்கு வருமா? என்னைக்குனாலும் ஒரு நாள் சவுலுடைய கையில் நான் சாகதான் போறேன், இதா இப்போ என்ன கொன்று அப்படின்னு தாவீது போய் நிக்காம தன்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. தாவீதுக்கு ஒண்ணு தெரியும், இந்த சவுல் ரொம்ப நாள் இருக்க முடியாது, இந்த பிரச்சனை ரொம்ப நாள் என்ன தொடராது, கண்டிப்பாக ஒரு நாள் கர்த்தர் சவுலுக்கு முன்பாக என் தலையை நிமிர பண்ணுவார். அன்றைக்கு எனக்கு பலன் வேண்டும், அன்றைக்கு இந்த சரீரம் எனக்கு வேணும், அன்னைக்கு இந்த மைண்ட் எனக்கு சரியா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த ஒரே ஒரு நினைப்பு தான் தன்னை அவன் நன்றாய் காப்பாற்றுவதற்கு அடையாளம். தன்னை காப்பாற்றுவதற்கு அடையாளம். அந்த தாவீது அப்படி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அத்தனை முயற்சி எடுக்கிறது உண்மையானால், ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்மவும் அப்படிதான். இன்றைக்கு வேற எதையும் காப்பாற்ற முடியலன்னா கூட என்னை நான் காப்பாற்றிக் கொள்வதற்கு, என்னை நான் சுகமாய் வைத்திருக்கிறதுக்கு எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரேன்னு நீங்க கேளுங்க. நீங்க படிக்க வேண்டிய பெரிய படிப்பினை என்ன அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கிற வேலையை பாதுகாக்கிறது மட்டும் இல்ல, உங்களை சுற்றி இருக்கிற வருமானத்தை பாதுகாக்கிறது தெரிஞ்சா மட்டும் இல்ல, உங்களை இல்லைன்னா உங்களை சுற்றி இருக்கிற மானத்தையும் உங்களை சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலையும் மட்டும் கட்டி காப்பதற்கு கற்றுக்கிட்டா போதாது. முதல்ல நீங்க கற்றுக்க வேண்டியது அப்படின்னா, என்ன காப்பாத்துறதுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன காப்பாத்துறதுக்குன்றது என்ன நல்லா வச்சுக்கிறதுக்கு நான் கத்துக்கணும். எனக்கு அதை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அதெல்லாம் தேவைதான். அதை விட மிகப்பெரிய தேவையை கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் கண்களை மூடி கையை உயர்த்தி ஜெபிக்க ஆசைப்படுறேன். என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாரும் ஆண்டவரே, என்னை நானே அழிக்காதபடி, என் சரீரத்தில் நானே பலவீனங்களை கொண்டு வராதபடி, ஆண்டவரே நானே ரொம்ப அதையும் இதையும் நினைத்து ஸ்ட்ரெஸ் ஆகி அப்படியே கஷ்டப்படாதபடி, ஆண்டவரே என்னை நன்றாய் வைத்துக் கொள்வதற்கு சொல்லுங்க. எல்லாரும் முழு பலத்தோட அப்பா சமூகத்துல முடிஞ்சா கைகளை உயர்த்தி கூட அப்பாட்ட, ஆண்டவரே
கர்த்தர் யாரோ ஒருத்தரிடத்துல நேருக்கு நேரு கர்த்தர் பேசுகிறார். இல்லை, நீ இழந்ததெல்லாம் திரும்ப வரும் மகனே, மகளே, நீ இழந்ததெல்லாம் திரும்ப வரும். உன்னை கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கண்டிப்பாக வைப்பார். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உங்கள் தலையை கண்டிப்பாக ஒரு நாள் நிமிர பண்ணுவார். ஆமென். ஆனால் கர்த்தருக்கு தேவை, நான் கர்த்தருக்கு தேவை. நான் இருந்தால் தான் அந்த இடத்துல நிற்க முடியும். நான் இருந்தால் தான் அந்த இடத்துல சாட்சியாய் வாழ முடியும். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை குறித்து நான் நோக்கம் வைத்திருக்கிறேன். உன்னை கெடுக்க, உன்னை அழிக்க சத்துரு எடுக்கிற முயற்சிகளை இப்பொழுது கடிந்து கொண்டு, இயேசுவே, கைகளை உயர்த்தி, அப்பா, என்னை நன்றாய் வைத்துக் கொள்வதற்கு எனக்கு பலன் தாரும் என்று கேளுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் பிள்ளைக்காக என்னை நான் அழித்து விடக் கூடாது ஆண்டவரே. என்னுடைய கடனுக்காக நான் என்னை அழித்து விடக் கூடாது ஆண்டவரே. என்னுடைய தோல்விக்காக என்னை நான் அழித்து விடக் கூடாது. என்னுடைய ரிஜெக்ஷனுக்காக நான் என்னை அழித்து விடக் கூடாது. இந்த உலகத்திலே இருக்கிற எதற்காகவும் என்னை அழிக்காமல் என்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு கிருபையை சத்தமாய் ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை அழிக்காதபடி, என்னை அழிக்காதபடி, என்னை நான் கெடுத்து விடாதபடி ஆண்டவரே, என்னை நான் ஒதுக்காதபடிக்கு இப்பொழுது அந்த பலன் எனக்கு கிடைக்கட்டும், அந்த சத்துவம் எனக்கு கிடைக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு மன தெளிவு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி, இயேசப்பா, அப்படிப்பட்ட பலவீனத்தோடு யார் இருந்தாலும் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நீங்க பேசுகிற அந்த வார்த்தை அவருடைய இருதயத்துக்குள்ள கடந்து போவதாக, கடந்து போவதாக. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை என்று சொன்னீரே, அந்த விடுதலை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஞானம் கிடைக்கட்டும், அந்த அறிவு கிடைக்கட்டும். ஹல்லேலூயா. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், பலகரம் தாங்குவர் கலங்காதே. பலகரம் தாங்குவர் கலங்காதே. எனக்குள்ளே என் இயேசு என்றும் பெரியவர். பாடுவோம், விசுவாசத்தோடு பாடுவோம். பெரியவர். நம்பிக்கை இல்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. நம்பிக்கை இல்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறையானதோ. அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே. அதிசயம் செய்வார் கலங்காதே. எனக்குள்ளே இயேசப்பா சொல்லிட்டே, என் இயேசு என்றும் பெரியவரே. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒரு நேரம் இருளானதோ. ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், யாவையும் செய்வார் கலங்காதே. யாவையும் செய்வார். கைகளை மேல தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். பாடிக்கொண்டே பாடிக்கொண்டு சொல்லிட்டேன் விசுவாசத்தோடு. praise the Lord. அப்பா, கிருபை இப்பொழுது இப்பொழுது ஒவ்வொருவருக்குள்ளையும் பற்றி பிடிக்கட்டும். சொல்லிக்கொண்டே, எனக்குள்ளே இயேசு என்றும் பெரிய. நான் அறியாதது அறியாது, எனக்கு எட்டாததும் பெரிய காரியம் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் பெரிய. திரும்ப திரும்ப நான் அறியாததும், நான் அறியாது, எனக்கு எட்டாததும் பெரிய காரியம் செய்திடுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீர்கள்? இப்போ நம்ம ஒரு முயற்சி எடுக்க போறோம். நம்ம எதுல ஸ்டார்ட் பண்ணோம்? நான் ஒருவன் என் சத்தத்தை திறந்து கதவை திறந்தால் நான் அவனுடைய வீட்டில் பிரவேசித்து அவனோடு கூட என்ன பண்ணுவேன்?
ஸோ இன்னைக்கு உள்ள செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, என்னுடைய சாப்பாட்டு மேஜையிலே என்னோடு கூட என் இயேசு. என் ஆகாரம் புசிக்கிற சாப்பாடு மேஜையில ஆண்டவர் எங்க என் கூட பார்ட்டிசிபேட் பண்ண நினைக்கிறார் தெரியுமா? என் கூட ஆண்டவர் எங்க இருக்க நினைக்கிறார் தெரியுமா? வசனம் வாசிக்கும் போது மட்டும் இல்ல, நான் ஜெபம் பண்ணும்போது மட்டும் இல்ல, என் கூட ஆண்டவர் எங்க இருக்க விரும்புறாராமா? சொல்லுங்க. நீங்களும் நானும் நிறைய பேர் நம்ம கற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? என்னுடைய ஜெப அறையிலே இயேசு என்னோடு, என்னுடைய வேத வாசிப்பிலே என் இயேசு என்னோடு. ஆனா இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னுடைய ஜெப அறையில மட்டும் நான் கிடையாது, உன்னுடைய வேத வாசிப்பினுடைய அறையில மட்டும் கிடையாது, உன்னுடைய ஆகாரம் சாப்பிடுகிற சாப்பாடு மேஜையில கூட உன்னோடு. அதான் ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. காலையிலே குளிர்ச்சியான வேளையில ஆண்டவர் ஆதாமும் ஏவாளையும் உண்டாக்குறதுக்கு முன்னாடியே என்ன உண்டாக்கிட்டாரு சொல்லுங்க? ஆதாம் ஏவாளை 2 பேரையும் உண்டாக்குறதுக்கு முன்னாடியே குளிர்ச்சியை உண்டாக்கிட்டாரு, நல்ல கிளைமேட்டை உண்டாக்கிட்டாரு. அவங்க 2 பேரையும் உண்டாக்குறதுக்கு முன்னாடியே தோட்டத்தில் இருக்கிற கனிகளை எல்லாம் உண்டாக்கிட்டாரு. அவங்க 2 பேரையும் உண்டாக்குறதுக்கு முன்னாடியே 4 நதி ஆண்டவர் உண்டு பண்ணிட்டாரு. எல்லாத்தையும் உண்டு பண்ணிட்டு கடைசியில் ஆண்டவர் இவங்களை உண்டு பண்ணி கொண்டு போய் அந்த ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் உட்கார வச்சு என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்கள் இவைகளை கேட்கல, நீங்கள் இவைகளை, பிரதர் சிஸ்டர், என்னுடைய அன்பு தகப்பனை தாயே, எதுவும் நம்மளை ஆண்டு கொள்ளக்கூடாது, எதுவும் நம்மளை ஆண்டு கொள்ளக்கூடாது. ஆண்டவர் நம்மளை எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா, நம்ம தான் என்ன பண்ணணும்? நம்ம நிறைய பேர் இன்னைக்கு மனுஷங்களை ஆளுகை செய்யற மாதிரி நினைச்சிட்டோம். இல்ல, வேற நிறைய ஆளுகை செய்து பயமும் திகிலும் அவமானங்களும் ரிஜெக்ஷனும் இதெல்லாம் நம்மளை ஆளுகை செய்து இல்ல, நம்ம தான் அதை ஆளுகை செய்யணும். அப்போ என்னுடைய சாப்பாட்டு மேஜையிலே என் கூட இருந்து உன் கூட நான் சாப்பிடுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாருன்னா, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு காண்பிக்கிற அக்கறை மட்டும் இல்ல, எதுலயும் அக்கறை காமிக்கிறாரு. என்னுடைய சரீரத்துல, என்னுடைய உடலில், என்னுடைய மன அளவுல நான் நல்லா இருக்கணும்ன்றத ஆண்டவர் ரொம்ப விரும்புறாரு. ஆண்டவர் ரொம்ப விரும்புறாரு. வெறும் அது மட்டும் கிடைச்சா போதாது, வெறும் அது மட்டும் இருந்தா போதாது. சோ இன்று இந்த அகித்தோப்பிலுடைய வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஒரு புறக்கணிப்பை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையில தன்னை புறக்கணிச்சுட்டாங்க, இதுக்கு மேல இவங்க மத்தியில நான் வாழணுமான்னு ஒரு முடிவெடுத்து தற்கொலை செய்த அந்த அகித்தோப்பேலுடைய அந்த மனசு நமக்கு வரக்கூடாது. அந்த மனசு நமக்கு வரக்கூடாது. நமக்கு என்ன மனசு வரணும் தெரியுமா? சவுல் தாவீதை கொல்லுகிறதற்கு நிமிஷம் ஆட்களை அனுப்பி, நிமிஷம் பிரச்சனையை அனுப்பி, என்னைக்காவது கொன்றுவேன் துரத்திட்டு இருந்தாலும் அதன் நடுவிலையும் தன்னுடைய உயிரை நான் காப்பாத்தியே ஆகணும், கண்டிப்பா ஆண்டவர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் என்னை கைவிடுவதில்லை என்று தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய மனசை காப்பாற்றின அந்த தாவீதை போல நீங்களும் நானும் மாறணும். மாறிடும் சிஸ்டர். கண்டிப்பாய் கர்த்தர் இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போக. அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய கண்கள் அதை கண்டிப்பாக காணும். கர்த்தர் சொல்கிற அந்த தோல் முதலானவைகள் உனக்கு அழுகி போனாலும் நான் உன்னுடைய கண்களால் அந்த வெற்றியை பார்க்க வைப்பேன், அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க வைப்பேன். நீங்கள் எந்த காரியத்திற்காக ஜெபித்தீர்களோ, எந்த காரியத்திற்காக ஆசைப்பட்டீர்களோ, கண்டிப்பாக ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய கண்கள் அதை பார்க்கும், உன்னுடைய கைகள் அதை தொடும். ஆமென். நீ அதனாலே நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். அந்த காரியத்தை கர்த்தர் சீக்கிரமாய் உங்களுக்கும் எனக்கும் கட்டளை இடுவார். இதற்கு எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஆனா நம்ம என்னவா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னை நன்றாய் பார்த்து கொள்ள, நான் ஒரு முக்கியமானவன் என்கிறதை உணர்ந்து கொள்ளுகிறதற்கு எனக்கு என்ன கொடுங்க அப்படின்னு சொன்ன ஞானத்தை. நீங்க வேதத்துல வாசிப்பீர்கள் ஆனால் நெகேமியாவின் புஸ்தகத்துல நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நெகேமியாவின் புஸ்தகம் வாசிப்போம், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் 6ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 14வது வசனத்தை வாசிப்பீர்கள். என் தேவனே, தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நோவாத்தியாள் என்னும் தீர்க்கதரிசியானவர்களையும் எனக்கு பயம் உண்டாக பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்து கொள்ளும். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு
ஏலூர் மாதம் 24ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர்கள் எல்லாரும் அதை கேட்கும்போது எங்களை சுற்றுப்புறத்தை ஆராதின புறஜாதிகள் அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனைப்புற்று போய் இந்த கிரியைகள் எங்கள் தேவனாலே கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள். ஆமென். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்கள் பகைஞர்கள் எல்லாரும் ஆண்டவர் நீங்கள் கட்டி கொண்டிருக்கிற அந்த அலங்கம், அது ஜெபத்திலே கட்டி கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருக்கலாம். நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் கட்டி கொண்டிருக்கிறீர்களோ அந்த எல்லாம் கர்த்தர் கட்டி முடிக்கிறதை புறஜாதிகள் அனைவரும் காணும் போது மிகவும் முனைப்புற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனாலே கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள். நிச்சயமாய் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்து முடிப்பார். ஆண்டவர் அந்த காரியத்தை அவருடைய கையினாலே நடத்தி முடிக்கும் போது உங்களை சுற்றி புறத்தார், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஒன்று சொல்லுவார்கள், இது கர்த்தராலே ஆண்டவர் இதை இவர்களுக்கு செய்தார். ஹல்லேலூயா, இந்த கிரியை எங்கள் தேவனாலே கைகூடி வந்தது என்று அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். பாருங்க, இந்த இடத்துல இந்த நெகேமியாவுக்கு வந்த பிரச்சனை கொஞ்சம் கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சன்பலாத்து தொபியா இவங்க 2 பேரும் முக்கியமான பர்சன். சன்பலாத்து தொபியா இவனோட சண்டை போடுறவங்க அந்த நாட்டில் வெறும் சும்மா சாதாரணமான பிரஜைகள் அல்ல. இவங்க 2 பேரும் அந்த நாட்டில் ஒரு ராஜா மாதிரி தங்களுக்குள்ளே ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்தி இவங்க தலைவர்களா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற நிறைய ஜனங்களுக்கு வீடுகளை வாடகைக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க ஓனர்ஷிப்ல இருக்கிறாங்க. இவங்க பிரச்சனை பண்ணதும் இல்லாம தீர்க்கதரிசிகள் ஒரு கூட்டமாய் எழும்பி போய் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. ஜனங்களுடைய மனதை கெடுக்கிறது மாதிரி, நீங்க இந்த இதெல்லாம் அலங்கம் கட்டி முடிக்க முடியாது, இது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அப்படின்னு சொல்லி, அதான் அதுல ஒருத்தருடைய பேரை மட்டும் நெகேமியா அதை சுட்டி காட்டி சொல்லு, நொவாதியாள் அப்படின்ற ஒருத்தங்களை மட்டும் சுட்டி காட்டி சொல்றாரு. அப்போ ஆளாளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய நாமத்தினால போய் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. எப்பவுமே தீர்க்க தரிசனத்தை நம்புறதுக்குன்னு அப்படின்னா ரொம்ப நம்புறதுக்குன்னு போய் தீர்க்க தரிசனம் நம்புறதுக்கு ஆள் இருக்காங்கல்ல, அப்படியே ஜனங்களுடைய இருதயத்தை வழி விலகி போக பண்ணாங்க. ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணும்போது சுத்தி இருக்கிற பிள்ளைகளை, சுத்தி இருக்கிற ஜனங்களை மனசை கெடுத்து இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி, நீ உதவி செய்யாத, நீ இப்படி பண்ணாத, நீ வேலை செய்யாத அப்படின்னு சொல்றது சாதாரணமான ஒரு காரியமா? அப்போ முடிஞ்ச வரைக்கும் இந்த நெகேமியாவுக்கு அவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறாங்க, அவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் வாசிப்பீர்கள், ஆனால் நீ ஒரு லெட்டர் அனுப்பி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம கண்டு பேசுவோம் வாங்க அப்படின்றாங்க. இன்னொருத்தன் அங்கிருந்தே என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, உங்களை கொல்ல வர்றாங்க, நம்ம 2 பேரும் போய் சர்ச்சில் ஆலயத்துக்குள்ள போய் கதவை மூடிட்டு உள்ளே உட்காந்துருன்றாங்க. இப்படியே இவ்வளவு பிரஷர், இவ்வளவு சூழ்நிலை. ஆனா இத்தனை சூழ்நிலையிலையும் இந்த நெகேமியா எதுக்குமே அஞ்சாம, எதுக்குமே பயப்படாம, தன்னை பலமாய் வைத்துக்கொண்டு, இல்ல கண்டிப்பா ஒரு நாள் ஆண்டவர் செய்வார்னு சொன்னது மாதிரியே இந்த அலங்கம் அழகாய் கட்டி முடிக்கப்பட்டு, யார் கை தொடங்கிருச்சோ அவனுடைய கையினாலேயே கர்த்தர் முடிக்க பண்ணினது உண்மையா இருக்குமானால், இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த ஏராளமான கூட்டத்தை பார்த்து பயப்படாதே, இந்த ஏராளமான பிரச்சனையை பார்த்து பயப்படாதே, இந்த ஏராளமான நெருக்கத்தை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன் கரங்கள் ஆரம்பித்த அந்த காரியத்தை உன் கரங்களை கொண்டு நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை ஆசையாய் பார்க்கிறது. இந்த உபவாச ஜெபத்தினுடைய சத்தம் கேட்கப்படுகிற ஒவ்வொரு இடத்திலையும் கர்த்தருடைய வல்லமை பரவி பாய்ந்து, நீங்க கடந்து போகிற பிரச்சனை உங்களை உட்கார வைக்காம ஆண்டவர் பலப்படுத்துகிறார். கர்த்தர் போஜனத்தை கொடுத்து பலப்படுத்துகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ முக்கியம், நீ முக்கியம். கர்த்தர் நம்மை அழகாய் முக்கியத்துவப்படுத்துகிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. இப்போ கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இந்த நீட் எக்ஸாம் வந்துச்சு பாருங்களேன். அப்போ இந்த நீட் எக்ஸாமில் ஃபெயில் ஆன ஒரு சில பேர் தற்கொலை செய்து இறந்து போனார்கள். இந்த 10th படிக்கிற பிள்ளைங்க தற்கொலை பண்ணி இறக்குறது, +2 படிக்கிற பிள்ளைங்க பசங்க இறக்குறது. இப்படியே இப்போ பாருங்களேன், ஒரு மெடிசனுக்கு எழுதியாச்சு,
ஒரு மெடிசனுக்கு வந்து படிக்கிறதுக்காக எழுதிட்டாங்க, அதில் தோற்று போயிட்டாங்க. இப்போது இந்த தோற்று போன உடனே சிலர் அப்படிதான் இங்கே கூட இருக்கலாம். நீ எடுத்த முயற்சி, படித்த படிப்பு இப்போ ஒன்றும் இல்லாமல் போய் தோற்று போன உடனே மனசை விட்டுட்டு போய் தற்கொலை பண்ணிக்கிட்டா இப்போ என்ன நடந்துச்சு? எத்தனை நாள் நம்முடைய போட்டோவை வச்சு எத்தனை நாள் கவலைப்படுவாங்க, எத்தனை நாள் துக்கப்படுறது. தோல்வியை பார்த்த உடனே பிள்ளைங்க எல்லாம் அப்படியே மனசு உடைஞ்சு போய் இனி எனக்கு நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள், எப்பொழுதுமே உங்களுடைய கற்பனை, உங்களுடைய திட்டம், நீங்க உங்களை மோட்டிவேட் பண்ற அந்த மோட்டிவேஷன் நினைக்கிறது மாதிரி சில நேரத்தில் என்ன பண்ணாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நினைவு, உன் வழிகள், உனக்கு எது வாய்க்குதோ. நான் உன்னை ஸ்டார்ட் பண்ணேன், நான் உன்னை பிளான் பண்ணேன், நான் உன்னை திட்டம் போட்டேன், அது எனக்கு நடக்கல, அது எனக்கு வாய்க்கல. ஆனா நான் இப்போ ஒரு முடிவெடுத்தேன், நான் போட்ட திட்டம், நான் யோசிச்ச யோசனை எனக்கு நடக்கல. ஆனா ஒண்ணு, இயேசு எனக்காக வச்சிருக்கிற யோசனையில என்ன நடத்துறாரு. நான் என்ன செய்யணுமோ அதை இதுல நான் செஞ்சு ஜெயத்தை பார்த்துட்டு எனக்கு எந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறாரோ அதை நான் செய்து விட்டு போகிறது தான் ஆசீர்வாதம். அதையே பிடிச்சிட்டு அது இருந்தாதான் நான் ஜெயிப்பேன், அது இருந்தாதான் நான் வளர முடியும். நான் கற்பனை பண்ணிட்டேன், நான் அதுக்கு உயிர் கொடுத்துட்டேன், நான் அதுக்காக யோசனை பண்ணிட்டேன், அது நடக்கலைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. நீங்க நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்பீர்களா? மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். ஆன்லைன்ல இருக்கிறவங்க அப்படியே கூட அறிக்கை செய்ய முடிஞ்ச அறிக்கை செய்யுங்க, கர்த்தருடைய யோசனையே சொல்லுங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒண்ணு, இப்போ ஒரு குடும்பத்தினுடைய சமாதானம் எப்படி வரும்? இப்போ கணவனுக்கு ஒரு ஐடியா இருக்குது, கவனிங்க, கணவனுக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்ன ஐடியானா, சிம்பிளா போமே, உங்க வீட்டில் ஒரு பெட்ரூம் இருக்குன்னு வைங்களேன். இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த கட்டில் இந்த பக்கமா தலை வச்சு படுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. உங்க கணவனார் வந்து இந்த பக்கம் தலை வச்சு படுத்தா கேட்கல, நல்லா இருக்கும்னு நினைப்பாரு. இப்போ ரெண்டு பேரும் இல்ல இந்த பக்கம் தான் வைக்கணும், அவர் இல்லை இந்த பக்கம் தான் வைக்கணும். இப்படியே நீங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் வைக்கணும், அந்த பக்கம் வைக்கணும், இந்த பக்கம் வைக்கணும், அந்த பக்கம் வைக்கணும்னா எப்பாவது முடிவு வருமா? சொல்லுங்க. ஒன்று, சிஸ்டருடைய வழிக்கு யார் வரணும்? சரிம்மா, நீ தான் வீட்டை பெருக்கிற, நீ தான் கூட்டுற, நீ போட்டுக்கோ, நான் படுக்க தான் வர, நைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறணும். இல்லைன்னா சிஸ்டர் என்ன பண்ணணும்? சரி, குடும்பத்தினுடைய தலைவர் நீங்கள் தான், உங்களுக்கு அது வசதியாக இருக்கும். எப்போவா வீட்டில் கொஞ்ச நேரம் வந்து படுத்து தூங்குறீங்க, அந்த நேரம் நிம்மதியாக தூங்குங்க. உங்களுக்கு அந்த பக்கம் பார்த்து தலை வச்சு படுத்தா அங்கே நான் படுத்தோடனே கொரட்டை விட்டுருவேன், நான் தூங்கிடுவேன். நீங்கள் தான் ராக்கோழி, தூங்காமல் இருப்பீங்க, நீங்கள் தூங்குங்க அப்படின்னு என்ன பண்ணணும்? விட்டு கொடுக்கணும். ஒன்று, அவர் உங்கள் வழிக்கு வரணும். இல்லைன்னா சொல்லுங்க, கேட்கல. நிறைய பேர் நீங்க யோசிக்கிறத பார்த்தா, அது எப்படி அவங்க வழிக்கு நான் எப்படி போறது? இப்போ இதுல தான் நமக்கு பிரச்சனை இருக்குது. இப்போ சமாதானம் வேண்டும், நம்ம அதை கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்கல, பட் எனக்கு கிடைச்சதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் எதிர்பார்த்ததா மாத்திக்கணும். ஆமேனே வர மாட்டேங்குது. இன்னைக்கு பிரியாணி சாப்பிடலான்னு யோசிச்சு வர்றேன், வீட்டுக்குள்ள கிடைக்கல. சரி, இன்னைக்கு வந்து துவையலும் கஞ்சியும் தான் இருக்குது, சரி பிரியாணியா நினைச்சு நாளைக்கு இல்லை. இது என்னன்னா, இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இது இல்லாத பட்சத்தில் உங்களால சமாதானமா என்ன பண்ண முடியாது, இந்த உலகத்துல வாழவே முடியாது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, மனுஷனுக்கு தோன்றுகிற யோசனைகள் அநேகம். உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ள நீங்க இந்த பகல் சொப்பனம் பார்க்குறாங்க பாருங்க, பகல் சொப்பனம் பாருங்க. இந்த எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? இந்த நிறைய இந்த டிவியில எல்லாம் சில பாடல்கள் எல்லாம் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாட்டுக்குள்ளே கோடீஸ்வரன் ஆகிடுவான். பார்த்தீங்களா? இந்த முன்போதெல்லாம் நான் வந்து அதை ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நிறைய வந்து சினிமாங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரே பாட்டில் இப்போ தொடக்கத்தில் அவர் என்ன பண்ணா, பிச்சைக்காரனாக இருப்பார். ஒரு பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, வண்டிக்கு இப்போ 2 வீலர் மெக்கானிக்கல் பண்ணுறாருன்னு வைங்களேன், அவ்வளோதான். அந்த பாட்டு முடிக்கிறதுக்குள்ள அவர் என்ன கட்டிருப்பார் தெரியுமா? மாளிகையை கட்டி, அவ்வளோதான். இது ஹெலிகாப்டர் வந்து வீட்டுக்கு கீழே இறங்கும். எத்தனை நிமிஷத்துல? இதெல்லாம் நடக்கிறதா? நம்மளை யோசிக்க விட்டா நம்ம நிறைய பேர் அப்படிதான் என்னதான் யோசிப்போம்.
நம்ம நீங்கள் எத்தனை பேர் யோசிக்கணும் தெரியல. நம்ம நிறைய பேர் நம்ம இன்னைக்கு நாளைக்கு காலையில் கேரளா பாட்டில் போய் ஒரு லாட்ரி வாங்கி அதை அடிச்சிச்சின்னு வையேன், அவ்வளோதான். ஒரு கோடி ரூபாய் அடிச்சிச்சுன்னா அவ்வளோதான். இதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு முடிச்சு இல்லை. நம்ம யோசிக்கணும்னா நிறைய யோசிக்கலாம். மனுஷனுடைய யோசனை திரளா இருக்கிறது. நாளைக்கே நம்ம பெரிய ஆள் ஆயிரணும், நாளைக்கே நம்ம நின்றோம். ஆனா வாழ்க்கை என்கிறது நம்மளை அப்படி என்ன பண்ணாது, கொண்டு போகாது. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனுஷனுடைய யோசனை இல்லை, என் யோசனைகள் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் மனிதனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ, சத்தமா சொல்லுங்க, என்னுடைய யோசனை யோசிக்கும், அவருடைய வல்லமை என் நடைகளை உறுதிப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். என்னை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர், என்னை நிலைநாட்டுகிறவர் கர்த்தர். ஆண்டவரே, நான் நினைத்தது, நான் எதிர்பார்த்தது, நான் திட்டம் போட்டது, நான் யோசித்தது எல்லாமே எனக்கு ஃபெயிலியரா வந்து நின்றாலும் என்னை அழைத்தவர், என்னை நடத்துகிற பாதையிலே சந்தோஷமாய் நான் கடந்து போகிறேன். கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற பாதையில மகிழ்ச்சியாய் போவேன். அந்த நான் நினைத்த பாதையில போகிறதற்கு எவ்வளவு வெற்றி எனக்கு கிடைக்குமோ, கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிற பாதை நான் நினைத்தது போல் இல்லாவிட்டாலும் நிச்சயமாகவே அதைவிட பெரிய வெற்றியை இந்த பாதையிலே நான் கண்டுகொள்ளுவேன் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை நன்றாய் தட்டி, நல்ல கரங்களை தட்டி Praise the Lord. கர்த்தர் உங்களை நடத்துகிற வழி ஆச்சரியமாக இருக்கும். இதிலே கர்த்தருடைய அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இது காலதாமதம் ஆனாலும் இதிலே ஆண்டவருடைய மிராக்கிளை உங்களுடைய கண்கள் காணும். இது ரொம்ப அழகா இருக்கும், இது ரொம்ப வெற்றியா இருக்கும். அந்த பாதையில நான் மட்டும்தான் போவேன், ஆனா இந்த பாதையில என்னோடு கூட கர்த்தரும் சேர்ந்து பிரயாணம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இப்போ ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் ஒன்றை உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய யோசனைகள், என்னுடைய தீர்மானங்கள், என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் இப்பொழுது மூடப்பட்டு கிடக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எதுவுமே நடக்கலை, நான் நினைச்சது மாதிரி எதுவுமே கிளியரா வரல. ஆனா ஒன்று, உங்களுடைய பாதை என்னை அர்ப்பணிக்கிறேன்னு வாக்கு கொடுங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துறதுக்கு வல்லவராக இருக்கிறார். மோசே வேதம் சொல்லுகிறது, சின்ன வயசுலயே ஆண்டவர் அவனை வேறு பிரித்தது மாதிரியே அவனுக்குள்ள ஒரு பெரிய தாக்கம் ஒன்று இருக்குது. உன் இளம் வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். மோசைக்கு வேதம் சொல்லுது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறதையே தெரிந்து கொண்டான். இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றணும், இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போகணும் அப்படின்ற எண்ணம் மோசைக்கு 80 வயசுல இல்ல. எப்ப வந்துச்சு? சின்ன வயசுல வந்துருச்சு. அவன் பார்வோனுடைய அரண்மனையிலே வளர்க்கப்பட்டாலும் அவனுடைய மனசு யார்கிட்ட தான் இருக்குது? இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல தான் இருக்குது. இந்த ஜனங்களை அடிக்கிறத அவனால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அவ்வளவு. அப்போ அவன் என்ன நினைச்சான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என்ன அங்க இருந்து பிறக்க பண்ணி ஒரு நைல் நதியில வச்சு ஒரு பெட்டியில வச்சு கொண்டு இந்த வீட்டிலேயே என்ன வளர்க்க பண்றதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அவனுக்கு ஒரு ஐடியா. என்ன ஐடியா அப்படின்னா, கர்த்தர் இவ்வளவு நேர்த்தியா கொண்டு வந்திருக்கிறாரே, இந்த வீட்டுல இருந்துட்டே நான் என்ன பண்ணணும், என் ஜனங்களை அழகா கிளப்பி அவங்கள விடுதலையோட வாழ விடணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டாரு. ஆனா அவன் வாழ்க்கையில அவன் நினைச்சு பிளான் பண்ணி திட்டம் போட்டு வச்சிருந்தது ஒரு நாள்ல நெகட்டிவா நிக்குது பாருங்க. ஒரு எபிரேயனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறத பார்த்து இவனுக்கு கோபம் அந்த எகிப்தியனை ஒரு அடி போடும்போது அந்த எகிப்தியன் இவனுடைய பலம் தாங்க முடியாம இறந்துட்டான். செத்த உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, எகிப்தியனை அடிச்சு கொன்னுட்டாங்கன்ற செய்தி ராஜா அரண்மனைக்கு போனா பிரச்சனை ஆயிரும், நம்மளை வீட்டை விட்டு துரத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு மணல்ல அவனை புதைச்சிடுறாங்க. இந்த எபிரேயனை பார்த்து, எப்ப நானும் உங்க ஆள் தான், உன்னை காப்பாத்துறதுக்கு தான் இதை செஞ்சேன், நீ யாருக்குமே யாருக்குமே சொல்லாதேன்னு அனுப்பி விடுறாரு. அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, இவன் தான் சண்டைக்காரன் போல தெரியுது, இவன் ஆள் கோவப்பட்ட ஆள் போல தெரியுது. இது இவருக்கு தெரியல. சிலருக்காக நம்ம வக்காலத்து வாங்குறதோட ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க கிறிஸ்டின்னு நினைச்ச உடனே வக்கால் வாங்கிடக்கூடாது. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பைபிளை தூக்கி சர்ச்சில் வந்த உடனே நம்ம நிறைய பேர் வக்காலத்து வாங்க போயிடுவோம். பிரதர், இது எங்க சர்ச்சுக்கு வர்ற பிரதர், எங்க சர்ச்சுக்கு வர்ற சிஸ்டர், இவர் கோவக்காரரா இருந்திருக்காரு. நான் சொல்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்ல? இப்போ யாருக்கெல்லாம் சண்டை? இதுக்கு முன்னாடி சண்டை ஒரு எபிரேயனுக்கும் ஒரு எகிப்தியனுக்கும். அந்த எகிப்தியனுடைய சோலியை முடிச்சிட்டார் யாரு? மோசே. இப்போ யாருக்கெல்லாம் சண்டை?
இப்ப 2 எபிரேயர்களுக்கு சண்டை. அதுல ஒரு ஆளு ஏற்கனவே இவன் வக்காலத்து பண்ணல இந்த ஆளு. அப்போ சிலருக்கு அவனுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் என்ன ஆவிதான் இருக்கும். அவன் எங்க போனாலும் பிரச்சனையை இழுத்துட்டு வராம இருக்கவே மாட்டான். அவன் சர்ச்சுக்கு தான் வருவான், அவங்க பைபிள் தூக்கி தான் வருவாங்க, அவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலா தான் காமிப்பாங்க. ஆனா அவன் எங்க போனாலும் சண்டை இழுத்து தான் வருவான். அவங்களுக்காக நீங்க போய் நின்னீங்க. பைபிள் தூக்குறவரு, சர்ச்சுக்கு வர்றவரு, பாஸ்டருக்கு அசிஸ்டன்ட் பக்கத்துல இருக்கிறாரு, அவரோ ஐயோ அவருக்கு நீங்க தான் பிரச்சனையில மாட்டிக்குவீங்க. அது மோசையினுடைய இந்த வாழ்க்கை நமக்கு ரொம்ப பெரிய உதாரணம். இப்போ இவங்க 2 பேரும் எகிப்தியன் அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்த உடனே மோசையை போய் கேட்கிறாரு, டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க? ஒரு எகிப்தியனும் உன்னை அடிக்கிறத பார்த்துட்டு எனக்கு மனசு தாங்கல, இப்போ உங்க சகோதரருக்குள்ளே நீங்க சண்டை வரலாமா அப்படின்னு. இப்போ சப்போர்ட் பண்ணது யாருக்கு? இந்த எபிரேயனுக்கு. இவன் சொல்லாதேன்னு சொன்னது இவங்கிட்ட. இப்ப பாருங்களேன், சிலர் காரணமே இல்லாம போய் சிக்கிறாங்க பாருங்களேன். இதான் சிலருக்கெல்லாம் உதவி செய்ய போனீங்க, 50 உங்க வாழ்க்கை. கேட்கல, பாஸ்ட் இப்படி சொல்றாருன்னு நினைக்காதீங்க. இல்ல, சிலரை என்னதான் நீங்க டெவலப் பண்ணணும்னு நினைச்சாலும் அவனுக்காக செலவு பண்ற ₹1 கூட உங்களுக்கு லாபமா இருக்கு. இந்த குடிகாரங்க இருக்காங்க பாருங்களேன், கையில காசு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? காசு இல்லைன்னா அப்படியே இறந்துட்டு நிற்பாங்க. குடிக்கிறேன்னு சொல்ல மாட்டான். என்ன பண்ணுதுன்னு கேட்கல, பசிக்குதுன்னு. நம்ம பசிக்குது அப்படின்னு கேட்டோன்னா நம்ம இறக்கம் பண்ணி சேர்றதை வச்சுக்கோன்னா அவன் என் கால் எங்க தான் போகும், அவ்வளவுதான், அவங்கால அங்க தான் போகும். அதனால சிலருக்கு இரக்கம் பாராட்டுகிற விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சிலர் ஊர் முழுக்க கடன் வாங்கி ஒருத்தருடைய கடனை ரெடி பண்ணலான்னு நினைப்பாங்க. அது இப்போ 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க. உடனே இவன் போய் சொல்றான், இந்த மாதிரி நீ பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறான். கேட்ட அடுத்த நிமிஷத்திலேயே யாருக்கு சப்போர்ட் பண்ணாரோ இந்த எபிரேயன், உன்னை பற்றி தெரியாதா, நேற்றைக்கு தானே ஒருத்தனை அடிச்சு கொண்டேன், போட்டு கொடுத்தானா, அவ்வளவுதான். இப்ப அவன் சந்தோஷமாயிட்டான். அவனுக்கு எந்த பிரச்சனையும், சண்டை போட்டது அவன், கொல்றதற்கு காரணமா இருந்தது அவன், எல்லாமே அவன். பலிகாடு யாரு? மோசைக்கு பயம் பிடிச்சிருச்சு. ஐயோ காரியம் வெளியே சத்தம் போட்டு வர சொல்றான். அது அப்படியே பரவிடும்ல. ஒரு எகிப்தியனை கொன்னுட்டான். அது நல்லா கவனிங்க, என்னுடைய கண்களால பார்த்துக்கிறேன். கடன் வாங்கி ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்க, 2 பேரும் தன்னுடைய பிள்ளைகளை ஒரே ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. ஒரே ஸ்கூல். இந்த ஸ்கூல் அப்பா அம்மா இந்த பிள்ளைகளால ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ரொம்ப நெருக்கமா பழகின உடனே, அக்கா இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை, கொஞ்சம் கடன் வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டா, இந்த சிஸ்டர் கடனை வாங்கி பணத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. 2 பேரும் ஒரே ஸ்கூலுக்கு வர்றாங்க. இந்த அம்மா அந்த டைமுக்கு கடன் கொடுத்த காசு கேட்குது, இவங்க கொடுக்கல. இல்ல எங்க கணவனார் அனுப்பல அப்படின்றாங்க. இவங்க இந்த கடன்காரங்களுக்கு முன்னாடி நின்று மனசு வெறுத்து போய் உடம்பு ஒல்லியாகி தன்னுடைய கார் லோன் கட்ட முடியாம அதை தூக்கிட்டு போய் பைக்ல வந்துட்டு இருக்காங்க. ஆனா கடனை வாங்கி கொடுத்த அந்த லேடி ஜில்லுன்னு ட்ரெஸ் பண்ணி, முகம் ஃபுல்லா மேக்கப் பண்ணி, அப்படியே காரை திறந்து அப்படியே நிக்குது. இந்த எப்படி அது எரியும் நெஞ்சு, எவ்வளவு கஷ்டம். சப்போர்ட் பண்ணது யாருக்கு? அவங்களுக்கு கடனை வாங்கி கொடுத்துட்டு இன்னைக்கு இவங்க 2 பேரையும் பார்த்தா இந்த அம்மா உடம்பெல்லாம் போச்சு. அப்படியே நான் கண்ணார பார்த்ததை சொல்றேன். ஐயோ அந்த மாதிரி நிலைமை எல்லாம் யாருக்குமே வரக்கூடாதுங்க. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆனா இந்த மாதிரி கடன், கவனிங்க, இந்த கடன் வாங்குறவங்களுடைய கடனுக்காக நான் ஜெபம் பண்றேன். ஆனா ஒரு நினைக்க, யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. கடனை அவ்வளவு தூரம் வாங்கிட்டு எப்படி கடன் கொடுத்தவரை நீங்க மிரட்டலாம்? நீ மட்டும் எனக்கு இப்படி பண்ண, நான் போலீஸ் போயிடுவேன், அங்க போயிடுவேன், இங்கே போயிடுவேன், இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன். கை நீட்டி கடன் வாங்கிட்டோமா? கடன் வாங்கினவன் யார் உங்களுக்கு கடன் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அடிமைன்னு பைபிள் சொல்லுது. ஒரு சாஃப்டான ஒரு மாறுத்திரம் கண்டிப்பா தந்துடுறாங்க.
கண்டிப்பா செஞ்சிடறாங்க. அதான் நீதிமொழிகள் 22:26 சொல்கிறது, கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைக்கப்படுகிறவர்களில் ஒருவன் ஆகாதே. இன்னொரு டைம் 26 எல்லாரும் எடுங்க, எல்லாரும் எடுங்க. 22:26 நீதிமொழிகள் 22:26. இப்போ கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைக்கப்படுகிறவர்களில் ஒருவன் ஆகாதே. செலுத்த உனக்கு ஒன்றும் இல்லாதிருந்தால் நீ படுத்திருக்கும் படுக்கையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியது ஆகுமே. அப்போ இப்போ கவனிங்க, எல்லாரும் இந்த சப்ஜெக்டுக்கு வந்துருவோம். இப்போ 2 எபிரேயர்கள் வந்த உடனே இவங்க சண்டை போட்ட உடனே அவ்வளோதான், நியூஸ் வெளியே போயிடுச்சு. இப்போ தன்னுடைய திட்டம், தன்னுடைய பிளான் எல்லாம் சிதைக்கப்பட்டு எங்க ஓடுறாரு? இனி எகிப்து இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மீதியானுக்கு போயிடுறாரு. மீதியானுக்கு போகும்போது அங்க என்ன அப்படின்னு சொன்னா, இவர் போய் என்ற ஆகும் போதே அங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு மனுஷன், அவருடைய மாமனார் எத்ரோ, அவங்களுக்கு பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்க எல்லாம் ஆடு மேய்க்கிறதுக்காக தண்ணி காமிக்கிறதுக்காக வர்றது. அங்கே ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. அவங்கள்ட்ட மீட்டு இந்த பிள்ளைகளுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி காமிக்கிறதுக்காக கொடுக்குறாரு. மாமனார் ஏற்றுக்கிறாரு. மூத்த பிள்ளையை திருமணம் பண்ணி வைக்கிறாரு. உடனே இந்த மோசை என்ன நினச்சிட்டாருன்னா, அவ்வளோதான், நம்ம போட்ட எந்த திட்டமும் ஒர்க் அவுட் ஆகலை, முடிஞ்சிருச்சு. நம்ம பிறப்பு ரொம்ப நல்லா இருந்ததுனால நம்ம என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டோம். ஆனால் நம்ம கற்பனை பண்ணது ஒன்றுமே நம்ம வாழ்க்கையில் நடக்கலை. அவ்வளோதான், போதும், நம்ம வாழ்ந்துட்டோம், ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஆனால் வேதம் சொல்லுது, 40 ஆண்டுகள் தாண்டி உன்னுடைய திட்டம், தீர்மானம், எண்ணம் எதுவுமே வாய்க்காட்டாலும் நான் உன் மேலே வச்சிருக்கிற திட்டம் கண்டிப்பாக மாறாதுப்பா, கண்டிப்பாக மாறாதுப்பா. 40 இயர்ஸ் தாண்டி ஆண்டவர் மோசையை சந்தித்து, பாப்பா என் ஜனங்களை வழிநடத்துறதுக்கு உன்னதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதுக்கு இடையில இந்த 40 வருஷத்துல இவர் என்ன பண்ணிட்டாரு? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, மனசையே விட்டுட்டாரு. ஏன் மனசை விட்டாரு? ஏன் மனசை விட்டாரு? தான் நினைச்சது போல நடக்கலன்னு உடனே அத நான் இப்படி படிச்சு இப்படி போய் இங்க இருந்து அப்படின்னு நான் ஒரு தீர்மானம் போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ இங்க இருந்து அவ்வளவுதான், இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியல, அவ்வளவுதான், எல்லாமே அடைச்சிரு. உடனே நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இங்க என்னால போக முடியாதுன்னு நான் ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டு இங்கே உட்கார்ந்துருக்கேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இங்க இருந்து இப்படித்தான் போவ அப்படின்றதெல்லாம் வழி கிடையாது. நான் என்ன வச்சிருக்கேன், இங்க இருந்து இப்படியே கொண்டு போறது மாதிரி நான் ஒரு வழியை கத்தர் வச்சிருக்கிறார், கத்தர் டிசைன் பண்ணிருக்கிறார். இப்போ இதுக்கு இடையில இவன் மனசை விட்டு அப்செட் ஆகி, நான் நினைச்சிருக்கிறது எதுவுமே நடத்தல, அதுதான் முக்கியம், அது இருந்தா தான் நான் அப்படி இந்த உயரத்துக்கு போயிருப்பேன்னு நினைச்சதுனால, மனசை விட்டதுனாலதான் ஆண்டவர் கூப்பிடும் போது கூட நான் வரல, வேற யாரையாவது அனுப்புங்கன்னு சொன்னார். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று ஆண்டவர் நினைக்கிறார், உங்களுடைய கற்பனையை விட, உங்களுடைய நினைப்பை விட, உங்களுடைய ஆயத்தத்தை விட நீங்கள் முக்கியம். உன் வழிகள் அல்ல, எனக்கு உங்களுக்கு கர்த்தருடைய வழிகள் கண்டிப்பாக இருக்குது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? என் பிள்ளையை குறித்து நான் ஒரு வழி வச்சிருந்தேன், அது நடக்கவே இல்லை. இல்லை, உங்க பிள்ளையை குறித்து, என் பிள்ளையை குறித்து உங்க கர்த்தர் ஒரு வழியை வச்சிருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய வழி ஃபெயிலியர் ஆகும்போது நான் உங்க வழியை பிடிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. கர்த்தர் நித்தமும் என்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் என் ஆத்துமாவை நீளமுள்ளதாக்குற கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன். அவர் எனக்காக ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா! காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரை நம்பீர், காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்திரு, பொறுத்திரு, காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார். இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே. ஆமப்பா, என் காரியங்களை வாய்க்க செய்யும் கர்த்தர்.
வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிரு. வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிரு. சொல்லுவோம், காரியங்கள் வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார். காரியங்கள் வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார். தீயவன் செயல் குறித்து மனம் பதறாது, புல்லை போல உலர்ந்து பூவை போல உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். இப்போ கரங்களை தட்டி இந்த பாட்டை பாடும்போது, அவருடைய வழிகளில் என்னை நடத்துகிற கர்த்தர், ஆண்டவரே, நான் நினைச்ச பாதைகள் எல்லாம் தடைக்கற்கள் இருந்தாலும் நீங்க எனக்காக நியமித்திருக்கிற அந்த பாதையிலே என்னை அழைத்து செல்வதற்கு இப்பொழுது இந்த உபவாச ஜெபத்திலே கடந்து வருகிற கர்த்தர், ஸ்தோத்திரம். தீயவன் செயல் குறித்தே மனம், தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே, புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். கைகளை மேல தட்டு, காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே, அப்பா காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பி, காரியங்கள் என் சார்பில் செயலாற்றுவார். இயேசு என் சார்பில், இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். ஹல்லேலூயா. இப்போ தன்னுடைய மனசெல்லாம் 40 வருஷத்துல இந்த மோசே பறிகொடுத்து இந்த மனசுக்குள்ள ஒரு நெகட்டிவை விதைச்சு, நம்ம ஒரு டவுனான ஒரு ஆளு அப்படின்னா தன்னை குறிச்சே இந்த 40 வருஷம் காத்திருந்ததுனால தான் திக்குவாய் மந்தனாவு, நம்மளால முடியாது அப்படின்னு அவ்வளோ பெரிய நோக்கத்துக்காக அழைக்கப்பட்ட இந்த மோசே தன்னை குறித்து ரொம்ப குறைவா யோசிச்சு இப்ப ஆண்டவரிடத்துல ஒன்னொன்னா சொல்றாரு, என்ன எங்க ஆண்டவரே, என்ன எங்க ஆண்டவரே, என்ன எங்க ஆண்டவரே. சரி, ஆண்டவர் எவ்வளோ அவனை முயற்சி பண்ண பார்த்த, இல்லப்பா உன் மேல நான் வச்சிருக்க தரிசனம் உண்மை, உன்னை இதுக்காக தான் அழைச்சேன், நீ தான் வரணும், என்னென்னமோ சொல்லி பார்த்த. ஆனா மோசே எதுலையுமே கேட்கலன்றதுக்காக கடைசியில் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, சரி ஓகே, உனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குன்னா யாரை வச்சுக்கோ, உன்னுடைய சகோதரன் ஆரோன் இருக்கான்ல, அவனை வேணா உன் கூட வச்சுக்கிறியான்னு கேட்டார். ஆப்ஷனே இல்ல. ஆண்டவருக்கு ஆரோனா அவன் கூட வைக்கிறதுக்கு பிளானு இல்ல. திட்டம் யார் மேலதான்? மோசே மேலதான் திட்டம். உன்னை கொண்டுதான் நான் செய்வேன், உன்னை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பாடு பண்ணுவேன். இது இப்போ உனக்கு கொடுத்த தரிசனம் கிடையாது. இது எப்ப கொடுத்த தரிசனம்? நீ தாயின் வயிற்றுல உருவாகும் போது கொடுத்த தரிசனம். அதனாலதான் அத்தனை ஆபத்து வந்த போதிலும் உன்னுடைய உயிரை காப்பாற்றி எந்த இடத்துல இருந்து மரணம் அறிவிக்கப்பட்டதோ அந்த இடத்துல உன்னை நான் வளர்த்தினேன், அந்த இடத்துல உன்னை வளர்த்துறேன். அவ்வளோ மிராக்கல் பண்ணி உன்னை கொண்டு வந்தேன். பட் இப்போ நீ ரொம்ப சோர்ந்து போயிட்ட, நீ நினைச்சது மாதிரி நடக்கலன்றதுக்காக நீ மனசை விட்டுட்ட. ஆனா நான் இப்போ உன் மேல வச்சிருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் புரியல. கவனிங்க, நீங்க ரொம்ப இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற சில சூழ்நிலைகளை பார்த்து உங்களையே நீங்க ரொம்ப உங்களை குறைச்சிட்டீங்கன்னா, ஆண்டவர் என்னதான் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாலும் ஒரு காலத்துல உங்களால நம்பவே முடியாத அளவுக்கு இவனால நம்ப முடியல. இப்ப ஆரோனை கூட கூட்டிட்டு போன்னு வச்சுட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்கள்ல பாதி பேரு வனாந்திரத்துல செத்து மடிகிறதுக்கு யாரு காரணமானா? இந்த ஆரோன் தான் காரணமே. என்ன செஞ்சான் ஆரோன்? என்ன பண்ண ஆரோன்? அவனுக்கு என்ன பார்ட்டு? ஒண்ணுமே கிடையாது. மோசையினுடைய வாயிலிருந்து புறப்படுகிறத அவன் சொன்னான். வேற அற்புதம் எல்லாம் யார் மூலமா தான் கர்த்தர் செஞ்சாரு? மோசையின் மூலமா தான் செஞ்சாரு. சோ இந்த ஜெபத்துல இருக்கிற யாரையோ ஒருத்தர் ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல உன்னுடைய யோசனை நடக்கல,
முக்கியமானதை இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்காத ஆண்டவருடைய பிள்ளையே. எதுவுமே 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 இது இல்லைன்னா நான் செத்தேன், இது இல்லைன்னா நான் முடிஞ்சேன், இதுதான் என் வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரம், இதுதான் நான் பிளான் பண்ணேன் அப்படின்னு நீங்க நினைச்சு அது கிடைக்குமோ கிடைக்காதோ விட்டு போயிருமோ பதட்டத்துல யார் இருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா பேசுறாரு. இல்லவே இல்லை, நீ தான் எனக்கு முக்கியம், நீ மட்டும்தான் முக்கியம், நீ மட்டும்தான் முக்கியம். உன்னை நல்லா பார்த்துக்கோ, உன்னை சுகமா பார்த்துக்கோ, உன்னை பலத்தோட பார்த்துக்கோ, உன்னை உற்சாகமா வச்சுக்கோ, உங்களை தைரியமா வச்சுக்கோ, நிம்மதியா வச்சுக்கோங்க, பீஸ்ஃபுல்லா வச்சுக்கோங்க. சகலத்தையும் நான் திரும்ப கொடுக்கிற ஒரு நாள் உங்களுக்கு வரும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இது உண்மைன்னு நம்புறவங்க கைகளை தட்டி அந்த பலத்துக்காக, எல்லாம் அந்த பலத்துக்காக, சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவருடைய சத்துவத்தை அவர் பெருக பண்ணுகிறார். கர்த்தர் ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, நீதான் முக்கியம், நீதான் முக்கியம். உன் மனசை தளர விடாத, உன் சரீரத்தை தளர விடாத, உன்னுடைய யோசனையை நீங்க வீணடிக்க விடாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ மட்டும் சுகமா இருந்தால், நீங்க மட்டும் பலமா இருந்தால், நீங்க மட்டும் உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தால் சகலவற்றையும் உனக்கு நான் திரும்ப தருவேன். நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். நிச்சயமாகவே முடிவு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல தங்கள் செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் நல்ல கரங்களை தட்டி அந்த ஆவியினுடைய வல்லமை இப்பொழுது ஊற்றப்படட்டும். இந்த உபவாச ஜபத்தில் ஊற்றப்படட்டும். ஒவ்வொருவர் மேலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் நிறைவேறும், எல்லாம் கைகூடி வரும், எல்லா தோல்விகளும் ஜெயமாய் மாறும். தோல்விகள் நம் தோற்று போவதற்கு அல்ல, தோல்விகள் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஜெயத்திற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழும்பி நிற்பான். இதனுடைய பெரிய அர்த்தம், நீ 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழும்பி நிற்க பண்ணுகிற கர்த்தரைத்தான் நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை அழிக்கிறதற்கு சத்துரு முயற்சி எடுத்துட்டே இருக்கிறான். ஏன்னா நீங்க அழிஞ்சீங்கன்னா உங்க தரிசனம் உங்களோட அழிஞ்சிடும். நீங்க சிக்காயிட்டீங்கன்னா நீங்க எதுவுமே பண்ண முடியாது. நீங்க மனசை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், உங்களை அழிக்கிறதுக்கு சமம். அதை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறவன் யார் அப்படின்னா பிசாசு. பிசாசு அதனாலதான் உங்களுக்கு முன்னாடி நடக்கிற தோல்வியெல்லாம் காமிச்சு, உனக்கு எல்லாமே போச்சு, உனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு, நீ எல்லாத்துலயுமே ஃபெயிலியர் ஆயிட்ட, உனக்கு ஒண்ணுமே நடக்காது, நீ நினைச்சது எதுவுமே நடக்காதுன்னு உங்களை ஒவ்வொரு நாளும் அப்படியே நெகட்டிவ்லே கொண்டு போவான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படி இல்ல தேவ பிள்ளையே, நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே உன்னை விட்டு போனாலும் நீ மட்டும் உயிரோடு இருப்பாயானால், பலத்தோடு இருப்பாயானால், தைரியத்தோடு இருப்பாயானால், மனசை தளர விடாம இருப்பாயானால் சகலத்தையும் உனக்கு திருப்பி தருவேன். நீ அந்த உயர்வை காண்பாய், வெற்றியை காண்பாய். ஒரு நாள் கர்த்தர் உங்களை அலங்கரிக்கிறதை நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப அந்த தைரியம் உங்களுக்குள்ள வரட்டும், அந்த தைரியம் உங்களுக்குள்ள வரட்டும். எது நடந்தாலும் நான் என் தேவனுக்கு முக்கியம். சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஆண்டவர் வந்து நம்ம ஆண்டவருக்கு முக்கியம் இல்லைன்னா நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடியே எதுக்கு ஏதேன் தோட்டத்தை படைக்கணும்? நான் சொல்றேன், இந்த சர்ச்சை ஆண்டவர் வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. என்ன பயன்படுத்துறதுக்கா? இல்ல என்ன பயன்படுத்துறது? இல்ல இந்த ஆலயத்தை ஆண்டவர் இங்க வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன? உங்களை காப்பாத்துறதுக்காக தான் இந்த சர்ச்சையை கத்தர் வச்சிருக்கிறார். சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் இன்னைக்கு எதுக்கு பேசுறாரு தெரியுமா? வேற எதுக்கும் இல்லை, அவருக்கு பெருமை சேர்க்கிறது கிடையாது, அவருக்கு பெருமை சேர்க்கிறது கிடையாது. நீங்க முக்கியன்றத உணர வைக்கிறதுக்காக தான் இந்த ஆலயத்தை கத்தர் தந்திருக்கிறார். நீங்க முக்கியன்ற உணர பண்றதுக்கு தான் இந்த பாஸ்டர் இங்க கத்தர் வச்சிருக்கிறார். நீங்க முக்கியன்றத சொல்றதுக்காக தான் இந்த இங்க உள்ள எல்லாருமே கத்தர் வச்சிருக்கிறார். அதனால நீங்க நம்மளை என்ன பண்ணிடக்கூடாது. உலகத்துல யாராவது ஒருத்தர் சாராயம் குடிச்சு தங்களுடைய சரீரத்தை கெடுத்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்கள வந்து கொண்டாடுவீங்களா? வச்சு இன்னும் கொஞ்சம் குடிப்பா, சீக்கிரமா செத்துப்பா அப்படின்னு சொல்லுவீங்க? சொல்லுங்க. முட்டாளே, எதுக்கு இப்படி குடிச்சு திரியிற, எதுக்கு இப்படி குடிச்சு உடம்பு அழிக்கிற அப்படின்னு நம்ம அவங்கள பாட்டு திட்டுவோம். அவங்க சாராயம் குடிச்சு உடம்பு அழிச்சுக்கிறாங்க, நம்ம கவலைப்பட்டு உடம்பு அழிச்சுக்கிறோம். அவ்வளவுதான், ரெண்டும் ஒண்ணுதான்.
ஹலோ, அவங்க சாராயம் குடிச்சு உடம்ப அழிச்சுக்கிறாங்க, நம்ம துக்கப்பட்டு மன கவலைப்பட்டு யோசிச்சு உடம்ப அழிச்சு. அவ்வளவுதான். நம்ம அவங்களும் ஒரு லிஸ்ட் தான். நம்மளை நல்லா வச்சுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நான் எங்க உன் கூட இருக்கிறேன் அப்படின்னா உன்னுடைய சாப்பாட்டு மேஜையில உன் கூட நான். சோ இந்த ஜெபம் முடித்து கொண்டு போகும்போது என்ன இருக்குதோ, ஒரு பிடி சாப்பிடும் போது கூட எப்படி சாப்பிடணும்னா துக்கம் இருக்கும், சந்தோஷமா சாப்பிடணும். வருத்தம் இருக்கும். ஏன்னா உலகத்துல சில சொல்லுவாங்க, துக்கத்தோட சாப்பிட்டா உடம்புல கேட்கல. கண்டிப்பா தான். எப்படி இவ்வளவு கவலை, இவ்வளவு பாரத்தை தூக்கி தலையில போட்டு கஷ்டப்பட்டுனா எப்படி உடம்புல ஒட்டும் சாப்பிடுற சாப்பாடு? கவலைப்படாம எப்படி பாஸ்டர் இருக்கிறது அப்படின்னு ஒரே வழியில கேட்டலாம். அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. நான் அதுக்கு சொல்ற ஒரே பதில், கவலைப்பட்டு என்னதான் அடைஞ்சீங்க? ஒரே ஆன்சர் மட்டும்தான் இருக்கு. சரி, என்ன நீ கவலைப்பட்டு என்ன கிடைச்சிச்சு? ஒன்றும் இல்லை. அப்போ ஒன்றும் இல்லாததுக்கு எது கவலைப்படணும்? ஃபினிஷ்ட், முடிஞ்சு. நீங்க வந்து அழுதுட்டே சாப்பிட்றீங்க, உங்க கணவன் திட்டிட்டு போயிட்டாரு, அழுதுட்டே சாப்பிட்றீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது. மத்தியானம் அவர் சாயந்தரம் வராரு, வந்த உடனே இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டேன், நான் அழுதுட்டே சாப்பிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்றீங்கன்னு வைங்களேன். அப்படியம்மா அழுதுட்டேவா சாப்பிட்ட? என் தங்கம் அழுதுட்டா சாப்பிட்டுச்சு, என் செல்லம் அழுதுட்டா சாப்பிட்டுச்சு. ஐயோ வேணாமா, நீ எதுக்குமா அழுற? நான் அப்படி சொல்ல போறாரு. பிசா சார், எதுக்கு அழுத? ஏன் செத்து போயிட்டானா? உயிரோட தானே இருக்கிறேன், எதுக்கு சோற முன்னாடி வச்சுட்டு அழுது நடும்? ஒழுங்கா தின்னு தொலை வேண்டியது தானே. நம்ம அழுதாலும் என்னதான் வாங்க போறோம்? நம்ம அழுதோன்னு ஒருத்தர் நம்ம மேல இறக்கப்பட்ட அழாதீங்கன்னு சொல்றதுக்கு யாரும், ஏன் அழுதேன்னு கேட்கறதுக்கு தான் 4 பேர் இருக்காங்களே தவிர, நீ அழுதுட்டியான்னு கேட்கறதுக்கு கர்த்தரை தவிர வேற யாரும் சொல்லுங்க. ஆண்டவர் மட்டும்தான். ஏன் அழுற, ஏன் துக்கமா இருக்கிற, ஏன் வருத்தத்தோட இருக்கிறேன்னு அவர் ஒருத்தர் தான் நம்மளை பார்த்து கேட்கிறவர். வேற எல்லாரும் நம்மளை 2 நாள் சாப்பிடாம உடல்நிலை சரியில்லைன்னு வைங்களேன், என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 2 நாள் இது சாப்பிடாம உடம்பு நல்லா இல்லாம வந்துச்சு, சாப்பிட்டு உடம்ப தேத்துமா அப்படின்னு சொல்ல போறாங்க. ஏன் ஆக்கி வச்சிருக்கிற சோறை தின்ன வேண்டியது தானே? 2 நாள் தின்னாம ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்குது? கழுத்தா இருக்கிறதுக்குன்னே இது வந்திருக்குது. இனி உன்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலான்னு அலையணும், தூக்கி திரியணும். ஏன் அதுக்கு இந்த சோறை தின்ட்டு வீட்டில் இருந்திருந்தா அதுவும் கஷ்டம், இதுவும் கஷ்டம். இன்னும் கொஞ்சம் நம்ம மேல கரிச்சு கூட்டி நம்மளை கஷ்டப்படுத்துவாங்களே தவிர நம்ம மேல பரிதாபப்படுறதுக்கு யாருமே. நான் சொல்றேன், அப்படி இல்லாத உலகத்துல நம்ம ஏன் அப்படி வாழணும்? நாம என்ன சொல்ல மாட்டேங்க சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? நம்ம அப்படி இருந்து ஏதாவது ஒரு 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 பிளஸ் ஒன்று இருக்குது. சரி, நம்மளை 4 பேர் பார்த்த உடனே ஐயோ அப்படியே உருகுறாங்கன்னா கூட சரி, அப்படி ஒரு இறக்கத்தை சம்பாதிக்கிறதாவது நம்ம அப்படியும் இல்லை. அப்புறம் ஏன் நம்ம அப்படி இருக்கணும்? நம்மளை ஏன் வருத்திக்கணும்? நம்மளை ஏன் கஷ்டப்பட்டு? என் கண்ணீருக்கு ஒரு மதிப்பே இல்லை, என்னுடைய உபவாசத்துக்கு ஒரு மதிப்பே இல்லை, என்னுடைய வருத்தத்துக்கு ஒரு மதிப்பே இல்லை. மதிப்பே இல்லாத ஒரு இடத்துல அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய முத்துக்களை எங்க போடுறாத? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, எனக்கு 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 ஒரு நான் ஒன்று செய்யும் போது எனக்கு அதனுடைய ரிட்டர்ன் வந்து எனக்கு குறுக்க திரும்புற இடத்துல திரும்ப திரும்ப நான் செஞ்சு நான் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கேட்கல. சத்தமா அவங்க தான் என்ன மதிக்கல. இல்ல சரி விட்டுரு, சரி விட்டுரு. இல்ல இல்ல மாமா இல்ல, இல்ல மச்சான் இல்ல, இல்ல அக்கா இல்ல, இல்ல அட நீ அக்கான்னு நினைக்கிற, நீங்க தங்கச்சின்னு நினைக்கிறீங்க, நீங்க மாமான்னு நினைக்கிறீங்க, நீங்க சொந்தம் கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க, அவங்க சொந்தம் கொண்டாடணும்னு கேட்கல. அவங்கள உங்களை தூரத்தில் நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அவன் மேல அன்பு இருக்குது, இயேசுனுடைய அன்பு எனக்கு இருக்குது. ஆனா நான் வந்து என்ன ரிஜெக்ட் பண்ற ஒரு இடத்துல போய் நான் என்னையே என்ன பண்ண வேண்டியது இல்லை, வருத்திக்க வேண்டியது இல்லை. நீங்க என்னைக்கு அதை புரிஞ்சுக்குவீங்கன்னு தெரியல, என்னைக்கு நீங்க புரிஞ்சுக்க முடியும்? அதுக்காக அவ்வளோ சிரமப்பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க வந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களை பார்த்து பரலோகம் என்ன பண்ணும் தெரியுமா? அப்படியே கை தட்டும்.
உன்னதான் நான் எதிர்பார்த்தேன். இப்படிப்பட்ட சிங்க குட்டிகள் தான் கர்த்தருக்கு தேவை. அப்படிப்பட்ட பன்னிக்குட்டிகள் கர்த்தருக்கு தேவை இல்லை. ஆமே. சிங்க குட்டியா பன்னிக்குட்டியா நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஆமே. சிங்க குட்டியா இருந்தா வயிற்றுல பட்டினி போட்டு வயிற்ற கெடுக்காம, இப்போ இங்கே முடிச்சுட்டு மத்தியானம் போய் ஒருவேளை ஃபாஸ்டிங் முடிக்கிறீங்கன்னா, இல்லை ஆன்லைனில் ஃபாஸ்டிங் முடிக்கிறீங்கன்னா, ஒரு பிடி சாப்பாடை சாப்பிட்டா கூட எப்படி சாப்பிடணும் தெரியுமா? எனக்காக நான் சாப்பிட்றேன்யா, நான் உயிரோடு இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு நான் சாப்பிட்றேன், வெள்ளமா சாப்பிட்றேயா. அடி முன்னாடி இருக்கிறத எடுத்தாடி, அவ்வளோதான். 3 பிடிக்கு 30 பிடியே உள்ள போயிடும். ஆமே, நடக்கும். கர்த்தர் நடத்துவார். சரி பரவாயில்ல, இப்போ என்ன பண்ண முடியும்? கர்த்தர் எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாரம். அப்படி ஒரு சந்தோஷமாய். ஏன் அப்படின்னா, என் போஜன பந்தியிலே இயேசு என் வாழ்க்கையில நான் ரொம்ப மதிக்காத ஒரு இடத்துல அதை ரொம்ப மதிச்சு என் கூட இயேசு இருக்கிறார். எனக்கு தெரியும், இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேருடைய ஆகாரம் கண்ணீரோட தான் இருக்குது. கண்ணீரோட தான் இருக்கு. உங்க ஆகாரத்தை நீங்க சந்தோஷமா சாப்பிடவே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்ற, இல்லை, உன் போஜன பந்தியில நான் இருக்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம், சரி இப்ப கொஞ்சம் சம்பாதிச்சா என்ன விடுங்க, பரவாயில்ல. சரி வாடகை வீட்டில் இருந்தா என்ன, பரவாயில்ல விடுங்க. நகை இல்லாட்டி என்ன, பரவாயில்ல விடுங்க, பரவாயில்ல விடுங்க. நகை இருந்தவங்க மாதிரி இருந்தவங்க எல்லாம் பெருசா இது பண்ண போறாங்களா? யார் செத்தாலும் 6 அடி குழி தான். ஆமே. யார் செத்தாலும் எடுத்து பூஜை பண்ணி எல்லாம் வச்சுக்க போறது? சொல்லுங்க. இத்தனை பேருக்கு முன்னாடி நம்ம பிரசங்கம் பண்றோம், பாஸ்டர் ஆயிட்டோம். நாளைக்கு ஒருவேளை கண்ணை மூடிட்டேன்னா, ஐயோ பாஸ்டர் பென்ஸ் அப்படின்னு என்ன பண்ண போறீங்க? பாடி எப்ப எடுக்கிறீங்க தானே கேட்க போறீங்க. அட கேட்கல, அப்படித்தானே? இல்ல பாஸ்டர், அதனால ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சு இங்கே வச்சிருவோம், வாரம் அவரை பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு போட போறீங்க. போலீஸை பிடிச்சி போயிடுவாங்களே, அவ்வளோதான், போயிட வேண்டியதான். நம்ம அப்படிதான் வாழப்போம். அதனால எவ்வளோ மதிப்பு இருந்தாலும், பணம் இருந்தாலும், பொருள் இருந்தாலும், அதெல்லாம் கடைசி நேரத்தில் ஒன்றுக்குமே உதவாது. உயிரோடு இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா, சமாதானமா, திருப்தியா இருக்கிறதுல பெஸ்டா வளரணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, உயரணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. 4 பேர் 4 விதமா இருப்பாங்க. அவங்க இப்படி இருப்பாங்க, ஓகே 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 ரைட் ரைட். எனக்கு என் கர்த்தருக்கு நான் ரொம்ப முக்கியம். என் பிள்ளைகளுக்கு நான் ரொம்ப, அதனால நான் என்னை சுகமாய் காத்துக்க வேண்டிய அவசியம் எனக்கு உண்டு. நான் சம்பாதிச்சா நான் இழந்தேன், நான் கிட்ட நான் விட்டுட்டேன், பரவாயில்ல போ. இன்னொருத்தன் திட்டு, சரி போ, விட்டுரு, சரி விட்டுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உயிரோடு இருக்கேன்ல, கர்த்தர் நினைச்சாருன்னா திரும்பி கர்த்தர் கொண்டு வர்றதுக்கு வல்லவரா இருக்கிறேன். இல்லையா, அதுவும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நான் என்ன பண்ண முடியும்? ஹல்லேலூயா. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எத்தனை பேருக்கு வருதோ, இவங்க தான் தலைவன், இவங்க தான் தலைவி, இவங்க தான் நிற்க முடியும், இவங்க தான் சவால்களை சந்திக்க முடியும். எழுப்பி நிற்கலாமா? நான் உன் மத்தியிலே உலாகி உனக்கு தேவனாயிருப்பேன். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆகையால் நான் களிப்பை புகழ்ந்தேன், புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதுமே அல்லாமல் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு வேறொரு நன்மையும் இல்லை. சூரியனுக்கு கீழே தேவன் அவனுக்கு தந்த ஜீவ காலத்தில் அவன் பிரயாசத்தினால் அவனுக்கு நிலைத்திருக்கும் பலன் இதுவே. எல்லாரும் பைபிள் எடுங்க. ஆன்லைன்ல இருக்கிறவங்க கூட பைபிள் எடுங்க. ஒரு ஹோம்ஒர்க் உங்களுக்கு தரேன், உங்க எல்லாருக்குமே. அடுத்த வாரம் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வரும்போது இந்த ஒரு வசனத்தை மட்டும் 100 டைம் எழுதிட்டு வாங்க. ஸோ ஆன்லைனில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து இந்த வசனத்தை ஒரு 100 டைம் எழுதி வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. கீழே ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அந்த 666 அந்த நம்பர் கொடுப்பாங்க. என்ன வாசிங்க பார்க்கலாம். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாமா? ஆகையால் நான் களிப்பை புகழ்ந்தேன், புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதுமே அல்லாமல் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு வேறொரு நன்மையும் இல்லை. சூரியனுக்கு கீழே தேவன் அவனுக்கு தந்த ஜீவிய காலத்தில் அவன் பிரயாசத்தினால்
அவனுக்கு நிலைத்திருக்கும் பலன். ஆமென். கவனிங்க, இது நான் இது ஸ்பிரிச்சுவலோட சம்பந்தப்படாது. ஆண்டவருக்குள்ள இருந்து, ஆண்டவருக்குள்ள பலப்பட்டு, ஆண்டவரை திருப்தியாக்கி, கர்த்தர் சமூகத்துல இருந்து களி கூறி, அந்த அனுபவம் பெரிய அனுபவம் அது இருக்கு. அதோட இது மேட்ச் பண்ண முடியாது. ஆனா இந்த உலக வாழ்க்கையில நம்முடைய மாம்சத்திற்கு, மற்றவங்களுக்கு முன்னாடி நமக்கு நிலைச்சிருக்கிற, நம்முடைய பிரயாசனத்தினால நமக்கு நிலைத்திருக்கிற பலன் என்னதான்? அவ்வளவுதான். இதான். இது தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஆமென். அதனால ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளை இல்லாத மலடியே சந்தோஷப்பட்டு களி கூறு. பிள்ளைகள் இருக்கிற தாயை விட பிள்ளை இல்லாத அந்த தாய்க்கு நிறைய பிள்ளைகளாம். அதனால ஜெபிப்போம், ஆண்டவரத்துல கேட்போம். ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன்னா அழிக்க மாட்டேன். எனக்குள்ள இருக்கிற இயேசு. சொல்லுங்க எல்லாரும் ஒரு 10 டைம் சொல்லுங்க, நான் முக்கியம்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யாரோ பிள்ளை முக்கியம்னு சொல்ற மாதிரி கேக்குது இல்லையே. ஏதோ ஒரு வயசான அம்மா, நான் எல்லாம் முக்கியம் இல்லை பேசுறேன், நம்ம கலடு கட்டாச்சு, போய் சேர வேண்டியதான், பையன் தான் முக்கியன்ற மாதிரி கேக்குது. அப்படி இல்லையே, அப்படி இல்லையே. 60 வயசு 70 வயசாக நிறைய அம்மா அப்படிதான், பிள்ளைக்கெல்லாம் சேர்த்து வச்சிடும். ஆனா தாங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. கேட்ட பிள்ளை அது வேஸ்ட் பண்ணும், அதை குறிச்சு கூட கவலை இல்லை. தாங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனா இவங்க உயிரோடு இருந்தாதான் அவங்க பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்க முடியும்ன்றது அவங்களுக்கு. பிள்ளை முக்கியம். ஆனா அதை விட கேட்கல, சத்தமே நிறைய பேருக்கு வர மாட்டேங்குது. சொல்லுங்க எல்லாரும் ஒரு 10 டைம் சொல்லுங்க, என்னுடைய கௌரவம் முக்கியம். ஹலோ, வாயில வர மாட்டேங்குது பாருங்க நிறைய பேருக்கு. என்னுடைய கௌரவம் மட்டும் முக்கியம் கிடையாது, எனக்கு கௌரவம் முக்கியமா இருக்கலாம். ஆனா கௌரவமே எனக்கு முக்கியம். கௌரவத்தை காட்டிலும் கேட்கல, சத்தமா சொல்லுங்க, எனக்கு இது முக்கியம்தான். ஆனா இதை காட்டிலும் கேட்கல, எல்லாம் எனக்கு தேவைதான். பணம் எனக்கு முக்கியம், பணம் எனக்கு முக்கியம். ஆனா பணத்தை காட்டிலும் நான் முக்கியம். இந்த ஊழியம் எனக்கு முக்கியமா? ரொம்ப முக்கியம். என்னுடைய என்டர்டைன்மெண்ட், என்னுடைய எல்லாமே மினிஸ்ட்ரி தான். ஆனா இந்த சோர் இருந்தாதான் சொல்லுங்க, இல்லைன்னா எத்தனை வாரம் பார்ப்பீங்க? ஒரு வாரம் பாஸ்டர் பென்ஸுக்காக எதிர்பார்ப்பீங்க, 2வது வாரம் எதிர்பார்ப்பீங்க, 3வது வாரம் கூட எதிர்பார்ப்பாங்க ரொம்ப நேசமா இருக்கிறவங்க. 4வது வாரம் நீங்க வந்துட்டு சும்மா போயிருவீங்களா? வேற யாராவது ஒருத்தர் கொண்டு வாங்கய்யா. உண்மைதானே? ஹலோ, உண்மையா இல்லையா? ஏன்னா நீங்க எல்லாரும் பார்த்தா இல்ல பாஸ்டர், இல்ல உண்மையிலே அப்படிதான், உண்மையிலே அப்படிதான். எத்தனை வாரம் நம்ம வெயிட் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? எத்தனை வாரம் வெயிட் பண்ணுவோம்? ரொம்ப வாரம்லாம் வெயிட் பண்ண மாட்டோம். நமக்கு எப்படியாவது ஆப்ஷன் தேடணும், அவ்வளவுதான். உங்களுக்கு முடியலன்னா அடுத்த ஆப்ஷன் தேடி போயிட்டே இருப்பீங்க. இதுதான் மனுஷன். ஆனா நான் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், நான் முதல்ல முக்கியன்றதை நான் எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். ஜெபிக்க போறோம், உங்க மனைவி, உங்க பிள்ளைகள், உங்களுடைய வேலை, இது எல்லாத்தை குறித்த அழுத்தத்தில் வரலாம். இதெல்லாம் இருந்தாதான் நானு, இதெல்லாம் இருந்தாதான் நானு அப்படின்னு யாரோ ஒருத்தர் நினைச்சுட்டு இருக்கலாம். என் மனைவி இருந்தாதான் நானு, என் பிள்ளை இருந்தாதான் நானு, என் வேலை இருந்தாதான் நானு, என் பணம் இருந்தாதான் நானு அப்படின்னு யாராவது ஒருத்தர் நினைச்சுட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, எல்லாம் இருந்தா நீ இல்ல, நீ இருந்தாதான் பணம், நீ இருந்தாதான் மனைவி, நீங்க இருந்தாதான் பிள்ளை, நீ இருந்தாதான் வெற்றி, நீ இருந்தாதான் எல்லாமே. நீங்க தான் முக்கியம், நீங்க தான் முக்கியம். கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுவோம், நன்றியப்பா, நன்றி நன்றி. கண்மலையாம் கிறிஸ்து அவர் கைவிட மாட்டார். என்ன சொல்லுங்க, ஆண்டவரே, நான் பிழைத்திருந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவேன், நான் உயிரோடு உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவேன். சொல்லுங்க, சத்தத்தை உயர்ந்து. ஹல்லேலூயா. நான் இப்படி பொழைச்சிட்டேனே, நான் இப்படி வாழ்ந்துட்டேனே, நான் இப்படி இருந்துட்டேனே.
உங்களையே நீங்க நிறைய பேர் கசந்து கொள்ளலாம். நான் ரொம்ப நெகட்டிவா நான் ஃபீல் பண்றேன் பாஸ்டர். ஆனா ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இல்ல மகளே, நடந்ததை ஒற்று, நடந்ததை நினைச்சு கவலைப்படாத, இழந்ததை நினைச்சு கவலைப்படாத, போனதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், அவை எல்லாவற்றை பார்க்கலும் என்னுடைய பார்வைக்கு மகளே நீ விலையேற பெற்றவள், மகனே நீ விலையேற பெற்றவள், சத்தமாய் ஆமென் என்று. ஓ ஹalleluya. இந்த உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உன்னை படைத்தவரோ உள்ளம் கையில் ஏந்துவார், உள்ளம் கையில் ஏந்துவார். அவர் உள்ளம் கையில். கையை உயர்த்தி நீங்க உள்ளங்கையில், நீங்க உள்ளங்கையில் ஏந்துவே, நீங்க உள்ளங்கையில். கையை உயர்த்தி நீ நல்லவரப்பா, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். எத்தனையோ பேருக்கு நீங்க முக்கியம் இல்லைன்னு சொல்லும் போது, நிறைய பேர் உங்களை தூக்கி தூக்கி போடும் போது, கர்த்தர் மட்டும் உங்களை பார்த்து இல்ல. ஓ ஹalleluya, நன்றியப்பா. மாலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மாலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மனதுருகும் தேவன் ஓஹோ மாறிடவே அப்பா, மாறிடவே மாட்டார், மாறிடவே. கைகளை உயர்த்தி மாறிடவே, மாறிடவே. திரும்ப திரும்ப நீங்க மாறிடவே, நீங்க மாறிடவே, நீங்க மாறிடவே. காலங்காதே மகனே, காலங்காதே, காலங்காதே. ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. ஓ கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே, கைவிடவே மாட்டார், கைவிடவே, 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 அவர் கைவிடவே. ஆண்டவரே, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க செல்வங்களா பார்க்கறதுக்காக நன்றி. இந்த உலகம் எங்களை துச்சமா, ரொம்ப குறைவா, இதெல்லாம் ஏன் பிறந்தா அப்படின்னு பார்க்கும்போது நீங்க மட்டும்
எங்களை ரொம்ப அழகாய் ஆச்சரியமாய் பார்க்கிறதற்காய் நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றி.